பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புத்தகம் நாம் வாசித்த 33ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யார் சொன்னா ஆகுமா? கர்த்தர் சொன்னா ஆகும். அவர் கட்டளையிட்டா என்ன செய்யும்? நிற்கும். காரணம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அதனாலதான் யோபு 42ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, அதாவது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நாம் அதை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். சில நேரத்தில் அது அறியாதபடினால தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், சில தோல்விகள், சில துக்கங்கள் சந்திக்க நேரிடும் போது நம்ம என்ன செய்கிறோன்னா மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஒன்று நமக்கு தெரியணும், நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், அது என்ன செய்யும்? ஆகும். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் அருமையாக பண்ணார். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. என்ன சொன்னார்? ஆகும், எல்லாமாகும். இல்லை, அப்போ எல்லாகுனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள்லாம் ஆகுமா ஆகாதா? நிச்சயம் மாறும். இல்லை, எனக்கு வீடே இல்லை பாஸ்டர், கர்த்தர் சீக்கிரத்தில் கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையை கர்த்தர் கைகூடி வரப்படுவார். ஸோ எதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க செய்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்ம பார்க்குறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன சிறிய வார்த்தைகள், அந்த சிறிய வார்த்தைகளினாலே நடந்த பெரிய பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வேத புத்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அவர் சொன்ன சின்ன வார்த்தைகள், சின்ன வார்த்தை தான். ஆனால் அந்த அவர் சொன்ன அந்த சின்ன வார்த்தைகள் என்ன பண்ணிச்சான்? பெரிய காரியங்களை செய்தது, பெரிய அற்புதங்களை செய்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நிறைய இடங்களிலே சுவிசேஷ புத்தகத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே அதை நீங்கள் வாசிக்க முடியும். அவர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, ஆனால் அந்த சின்ன வார்த்தை பெரிய அற்புதங்களை செய்தது, பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவேளை ஒரு பெரிய வார்த்தை அல்ல, லிட்டில் வேர்ட்ஸ், சின்ன வார்த்தை தான், ஆனால் அது மிகப்பெரிய மிராக்களை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததை நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் சொன்ன சின்ன வார்த்தைகளினால நடந்த பெரிய பெரிய அற்புதங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு ஆண்டவர் பேச, நமக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு,
சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க, உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? என்ன சொன்னாரு? சுத்தமாகு. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. சுத்தமாகு என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் என்ன செஞ்சானா? சுகமானான். அல்லேலூயா. ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது பாருங்க, அங்கே பல வருடங்களாய் அந்த தொழுநோய், லெப்ரசி என்று சொல்லப்படுகிற அந்த குஷ்டரோக வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு மனிதன் இல்ல. குஷ்டரோகியை பார்த்தா யாராவது நேசிக்க முடியுமா? ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். அதுவும் நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, லேவியராகமும் 13, 14 அதிகாரங்களை நீங்க வீட்டில் இப்போ வாசிங்க. குஷ்டரோகிகளை குறித்த ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அவங்க என்ன பண்ணக்கூடாது? ஊருக்குள்ள குடியிருக்க கூடாது. ஊருக்கு வெளியே அவர்கள் தனியான ஒரு இடத்திலே அவர்கள் தங்கி இருக்க வேண்டும் இல்லையா? ஸோ அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போனவைகளாய், அவர்கள் சரீரமெல்லாம் காயத்தினால் நிறைந்ததாய் இல்லை, அந்த புண்களிலே ஷீழ் வடிகிறதாய், ரத்தம் வடிகிறதாய், இப்படி ஒரு அலங்கோலமான கோலத்திலே இருக்கிற ஒரு குஷ்டரோகி ஆகிய ஒரு மனிதன். ஆனா நம்ம பார்க்கும்போது அவன் ஓடி வருகிறான், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இல்லை சொல்றான், ஆண்டவரே இல்லை. அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க, லூக்கா 5 அதிகாரத்தில் 11 இருந்து வாசிங்க. குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இயேசுவை கண்டு எப்படி விழுந்தானா? எப்படி விழுந்தானா? பாருங்க, முகம், அவனுடைய அந்த பக்தியை பார்க்கிறோம். ஒரு அலங்கோலமான மனிதன், ஆனா ஆண்டவரை பார்த்த உடனே எப்படி விழுந்தானா? முகம் குப்புற விழுந்து. நம்ம ஆலயத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுனா கூட என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா அந்த மனுஷன் பாருங்க, பப்ளிக்ல ஆண்டவரை பார்த்த உடனே ஓடி வந்து முகம் குப்புற விழுந்து அவன் சொல்றான், நீர் யாரு? என் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அவன் சரீரம் ஒரு அழகற்ற ஒரு நிலைமை, ஆனா அவன் உள்ளத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், ஆண்டவரே, கூப்பிடுறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றான், நீதான் என் ஆண்டவர், நீதான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த மெய் தெய்வம் இல்லை, உம்மால எல்லாம் கூடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இல்லையா? அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவன் பணிந்து கொண்டான், ஆண்டவரே என அழைத்தான். அது மாத்திரல்ல, அவன் கர்த்தரால் தன்னை குணமாக்க முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்றான்? நம்புகிறான். அப்பதான் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் அந்த அசுத்தமான மனிதனை தொட்டபோது அவன் உடனே என்ன செஞ்சானா? சுகமானான். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை குணமாக்க வல்லமையுள்ளவர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆனாலும் நான் குணமாவது ஆண்டவருடைய சித்தமா என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். அவனுக்கு தெரியுது, ஆண்டவரால் மட்டும்தான் என்னை குணமாக்க முடியும்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்ல பார்க்கிறோம், அவரால் மட்டுமே நம்மை குணமாக்க முடியும். ஒருவேளை அவரால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியும். அவரால் மட்டுமே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்ற முடியும். அவரால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்தின் வழியையும் உண்டாக்க முடியும். அவரால் அன்றி நம்மளால ஒன்று செய்ய முடியாது. அவன் குஷ்டரோகி தான், ஆனா அவன் ஆண்டவருடைய அந்த மகா பெரிய வல்லமையை அவன் அறிந்தவனாய் காணப்படுகிறான். அதனால தான் சொல்றான், ஆண்டவர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அவன் சொல்றான், இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்க எந்த மருத்துவரால முடியவில்லை, ஒருவேளை எந்த மருந்துகளினால முடியவில்லை. இத்தனை ஆண்டுகள் இந்த குஷ்ட ரோகத்திலிருந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஆனா உங்களுக்கு விருப்பம் சொன்னா என்னை குணமாக்க உங்களால ஆகும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பல வருடங்களாய், பல மாதங்களாய் சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அது துக்கத்தை, வேதனையை, கண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பல வருஷமா நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம், இந்த அற்புதம், இந்த அதிசயம், இந்த ஆசீர்வாதம், இந்த விடுதலை, இந்த உயர்வு ஆண்டவருக்கு விருப்பமா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியிலே நாம் சுகமாக வேண்டும் என்பதே, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே, நாம நல்ல பலத்தோடு வாழ வேண்டும் என்பதே, நாம உயர்ந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியுது என்ன குணமாக்க கர்த்தரால் ஆகும் என்பதை அவன் நம்பினான். ஆனா அதே சமயத்துல நான் குணமாவது ஆண்டவருடைய சித்தமா என்பதை மாத்திரமே அவன் அறிய விரும்பி அங்க சொல்றான், உம்மால கூடும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உம்மாலே கூடும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஆண்டவரே. அதான் பக்தன் அருமையா ஒரு பண்ணாரு இல்ல, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, அவன் சொல்றான், உம்மால கூடும் ஆண்டவரே. இல்ல, நம்ம கூட நிறைய நேரங்களில் சொல்லணும், ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம். சில நேரத்தில் பிசாசு சொல்லுவான், எவ்வளோ பெரிய பிரச்சனைப்பா, எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய தேவையில் இருக்கிறேன், வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு வழியுமே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டாச்சு, நீ என்ன பண்ணுவன்னு கேட்பான். நீ சொல்லணும்,
என் ஆண்டவரால கூடும். ஹல்லேலூயா. என் ஆண்டவரால கூடும். ஏன்னா இந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு என் தேவனுடைய வல்லமை குறுகி போனதே அல்ல. குஷ்டரோகிக்கு அது தெரிந்து பாருங்க. அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் ஆண்டவரே. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒருபோதும் இது நடக்குமா அப்படின்னு நீ சந்தேகப்படவே கூடாது. என் ஆண்டவரால இதே கூடும். ஆமா, வேதம் சொல்றது கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராம். எதை வச்சா? கல் இருக்க, கல்லுக்குள்ள ஜீவன் இருக்கா? இல்லை. ஆனா அந்த கல்லுகளினால கூட பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் எப்படிப்பட்டவரா? வல்லவர். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் மனுஷரால் கூடாததுதான் இல்ல, ஆனா தேவனால் அது கூடாததே அல்ல. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அவனுடைய அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பல வருடமாய் இல்லையா அந்த குஷ்டரோக வியாதினாலே பிடிக்கப்பட்டவனாய் ஒரு அலங்கோலமான தோற்றத்திலே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாரால கைவிடப்பட்ட நிலைமையிலே, பாருங்க, வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, இனி அவ்வளவுதான், என் வாழ்நாள் முழுவதும் நான் குஷ்டரோகியா இருந்துதான் சாகணும்னு நினைத்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவன் இதுவரைக்கும் ஒருவேளை எல்லாரால கைவிடப்பட்டவனா இருக்கலாம், ஆனா இயேசு ஒருவரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் வியாதியை யாரால குணமாக்க முடியாம இருக்கலாம், ஆனா நம் ஆண்டவராகி இயேசுவுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய கொடிய வியாதி, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய? சுத்தமாகு. அந்த சுத்தமாகு என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய உருவத்தையே என்ன செஞ்சுங்க? மாற்றினது. அந்த கொடிய வியாதியிலிருந்து அவனை குணமாக்கினது. அலங்கோலமான அந்த மனிதனை மிக அழகுள்ள ஒரு மனிதனாய் அந்த தேவனுடைய வார்த்தையை மாற்றி அமைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கலாம், ஒருவேளை உங்க பிரச்சனை தீர்க்க முடியாததா இருக்கலாம். நீங்க அந்த குஷ்டரோகி சொன்ன மாதிரி சொல்லணும், ஆண்டவரே உம்மால கூடும் ஆண்டவரே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என் தேவனால இது கூடும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த சுத்தமாக என்கிற ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா ஒரு பெரிய அற்புதத்தை அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்க மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல என்ன ஆனதா? சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை சுத்தமாகு. ரெண்டாவது இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை என்ன பண்ண? நீட்டு. கையை நீட்டி என்று சொல்லுகிறார். இந்த மனிதனுடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, வேதம் சொல்லுகிற 1ஆம் வசனத்துல, மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவன் கை எப்படி இருக்கான்? சூம்பின ஒரு கை. அவன் கைகள் சேர்ந்து போயிருக்கிறது. அவனால கையை என்ன பண்ண முடியாது? செயல்படுத்த முடியாது. சூம்பின ஒரு கை. இப்போ ஆண்டவர் அங்கே ஒரே ஒரு வார்த்தையைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுவும் எங்க இருக்கான்? அவன் தேவாலயத்திலே இருக்கிறான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ள வருகிறார். அவனை ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, பார்த்துட்டு
எல்லாரும் இயேசு என்ன செய்ய போறார் அப்படின்னு பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது ஓய்வு நாள். இந்த நாளில் அவன் என்ன பண்ணக்கூடாது? குணமாக்கப்படக்கூடாது. அப்போ ஆண்டவர் அவங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் கையை என்ன பண்ண? நீட்டு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய அவன் கை நீட்ட முடியாத கை. அவன் கை என்ன செய்யாது? நீட்ட முடியாது. ஏன்னா அது எப்படி இருக்கு? சூம்பி போன கை. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அங்கே சிருஷ்டிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவன் எத்தனை வருஷமா அப்படி இருந்தான்னு வேதத்துல சொல்லப்படலை. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவன் ஆலயத்துக்குள்ள இருந்தும் அவன் செய்த சில பாவத்தினாலே அவனுடைய கரங்கள் சூம்பின கையா என்ன பண்ணுதான்? மாறி போனது. அவன் படைக்கப்பட்ட போது நல்லா அழகா தான் படைச்சார் ஆண்டவர். இல்லை, அவனுடைய கரங்கள் நன்றாகத்தான் இருந்தது. ஆனா இடையிலே அவன் செய்த பாவத்தினாலே அவனுடைய கை எப்படி போயிடுச்சான்? செயல்பட முடியாத ஒரு கையாய் போய்விட்டது. கை இருக்கு, ஆனா என்ன பண்ணல? அது செயல்படலை. அது சூம்பின ஒரு கையாய் மாறி போனது. இப்போ ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உன் கையை நீட்டு. அவன் நீட்டின உடனே பாருங்க, அவன் கீழ்ப்படிந்து தன் கையை நீட்டுகிறான். மறு வினாடியே மறு கையை போல அவனுடைய கரங்கள் சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய கையெல்லாம் கூட ஆவிக்குரிய ரீதியிலே சொஸ்தமாக்கப்பட்ட கரங்களாய் காணப்பட வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி எப்போதும் நம்ம என்ன பண்ணோமா? ஜெபம் பண்ணணும். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகள் வானத்துக்கு நேராய் நம்முடைய கரங்களை உயர்த்தி என்ன பண்ணோமா? ஜெபம் பண்ணணும். ரெண்டு கையும் உயர்த்தி ஜெபிக்கணும். சிலருடைய கைகள் அப்படி உயர்த்தப்படாம சூம்பின கையை போல இருக்கிறதை பார்க்கிறோம். சிலருடைய கைகள் இல்லை நன்மை செய்கிறதிலே இல்லையா, நன்மை செய்யாம சூம்பி போன ஒரு கையை போல சிலருடைய கரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுயநலக்காரர்களா இருப்பாங்க. ஆண்டவருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நன்மை செய்ய மனமற்றவர்களாய் அவருடைய கரங்கள் எப்படி இருக்குன்னா, அது சூம்பி போன ஒரு கரங்களை போல காணப்படும். ஆனா ஆண்டவரே அந்த கரங்களை குணமாக்கவே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொல்றார், உன் கையை நீட்டு. அவ்வளவுதான். சொன்ன உடனே இதுவரைக்கும் செயல்பட முடியாம இருந்த அவனுடைய கரங்கள்ல தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய அங்கே குணமாக்குகிற வல்லமை அவனுடைய கரங்களுக்குள்ளாய் பாய்கிறது. ஒரு வினாடியில் அடுத்த வினாடியே அவனுடைய கை மறு கையை போல என்னானதான்? சுகமானது. ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் உங்க சரீரத்துல கூட சில பலவீனங்களை சத்துரு கொண்டு வரலாம். ஒருவேளை பலவீனத்தினால சில வியாதிகள் உங்கள் சரீரத்துல வரலாம். ஆனா நீங்க ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும், இப்படியே தான் சாகிற வரைக்கும் இந்த வியாதியிலே இருந்து நான் செத்துணும் அப்படின்னு நினைக்க கூடாது. என் ஆண்டவரால் இந்த வியாதியை குணமாக்க முடியும். ஆமா, என் ஆண்டவருக்கு இது ரொம்ப லேசான காரியம். ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லலாம், இது குணமே ஆகாது, இது இந்த வியாதி வந்தால் அவ்வளோதான், இது கடைசி வரைக்கும் நீங்கள் மாத்திரை தான் சாப்பிடணும், கடைசி வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எத்தனையோ நம்ம சபையிலே சில பிள்ளைங்க இருக்காங்க, டாக்டர்ஸ்கள் கைவிட்டு இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் மாத்திரை தான் சாப்பிட்ணும், நீங்கள் மருந்து தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியலாம் சொன்னேன் சில பிள்ளைகள் உண்டு. ஆனால் மருந்து மாத்திரை இல்லாமல் அப்பா அற்புத சுகத்தை கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், உன் கையை நீட்டி என்கிறார். அவன் கையை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கையை நீட்ட முயற்சி செய்கிறான். அப்பொழுது மறு கையை போலவே அவனுடைய கரங்களில் ஆண்டவர் அற்புத சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவருக்கு நாம்
எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கையே வரல, நான் எப்படி ஆண்டவரே கையை போய் நீட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருக்கக்கூடும். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கர்த்தர் சொன்னா அது நடக்கும் என்பதை அவன் நம்புகிறான். இல்லை, அந்த வார்த்தைக்கு அவன் முழுவதுமாக கீழ்ப்படிந்து பாருங்க, அவன் கையை நீட்ட முயற்சி செய்கிறான். இல்லை, அப்பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமை அங்கே அற்புதத்தை செய்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் முடங்கி போனதை நேராக்க வல்லவர், செயல்படாததை அவர் செயல்படுத்த வல்லவர். ஆமா, ஒன்றுமே இல்லைனா கூட அங்கே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்க வல்லவர். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சப்போ வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல்ல சிருஷ்டித்து அது வெறுமையாக இராதபடிக்கு அதில் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒருவேளை வானம் பூமி மட்டும் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதில் அழகான மரங்கள், கடல்கள், இல்லை அழகான பூக்கள், இல்லையா? ஸோ இப்படி அழகான மலைகள், குன்றுகள், இல்லை ஆறுகள், ஏரிகள், இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம வாழ்க்கை கூட பாருங்க, தேவன் நம்மை வெறுமையாய் வைக்கிறவர் அல்ல. ஆண்டவரிடத்துல நம்ம வரும்போது நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் வெறுமையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் உண்டாக்குகிற சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவர் கோணலானதை எப்படி பண்ணுறாராம்? செவ்வையாக்குகிறவர். கரடு முரடானதை சமமாக்குகிறவர். ஆமாம், ஒன்றுமே இல்லை வெறுமை அப்படின்னா கூட அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய வல்லமை புரிந்தினவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அவன் கீழ்ப்படிஞ்சான், வேற ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் எந்த மாறுத்தரமும் சொல்லலை. கர்த்தர் சொல்லிட்டார், என் கையை நீட்டன்னு சொல்லி அவன் நீட்ட ஆரம்பிக்கிறான். அங்கே தேவனுடைய வல்லமை அவனை குணமாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் வாசிக்கும் போது அங்கே மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், உன் வீட்டுக்கு போ. என்ன வார்த்தை? உன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், உன் வீட்டுக்கு போப்பா அப்படின்றார். அவ்வளவுதான். இவனுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன வியாதி அங்கே? திமிர்வாதம். அவனுடைய கை கால்கள் செயலற்று போன ஒரு நிலை.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பரிதாபமான ஒரு மனிதன் இல்லையா. ஸோ கையும் வரல, காலும் வரல, பேரலைஸ். ஸோ அப்படி செயல் இழந்து போயிருக்கிற ஒரு மனிதன். ஒருவேளை டாக்டர் அண்ணா போனால் என்ன பண்ணியிருப்பாரு? அவ்வளோதான்பா, என்னால் குணமாக்க முடியாது. ஆனால் இங்கே பார்க்குறோம், அந்த மனிதனை இயேசு அந்த கிராமத்துக்கு கப்பர்நகமுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லா ஜனங்களும் என்ன பண்றார்களாம்? அங்கே வருகிறார்கள். திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது கூட என்ன இல்லையா, இடம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில 4 பேர் இந்த திமிர்வாத நடக்க முடியாத, கரங்கள் செயல்பட முடியாத, அந்த திமிர்வாதம் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. வந்து பார்த்தா உள்ள என்ன பண்ண முடியாது, அவனை கொண்டு போக முடியாது. ஏன்னா திரளான கூட்டம். அப்போ அவங்க ஐடியா பண்றாங்க, என்ன பண்ணலாம், எப்படியாகிலும் இவன் இன்னைக்கு சுகமடையணும், அதுக்கு இவன் முன்னாடி இயேசுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கொண்டு போகப்படணும். மேலே ஏறி அந்த ஓட்டை பிரித்து அந்த ஓட்டின் வழியாக என்ன பண்ணுறாங்களாம், படுக்கையோட கீழே இறக்குகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தை இயேசு என்ன பண்ணாராம், கண்டார். அல்லேலூயா. பாருங்க, எதை பார்த்தார் ஆண்டவரே? விசுவாசத்தை கண்டார். அவர்கள் சிந்தனைகளை தேவன் என்ன பண்ணாராம், அறிந்தார். விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சோ நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அங்க இருக்கிறவங்களாம், அவன் எழுந்திருக்க முடிஞ்சா அவனை ஏன் தூக்கிட்டு வராங்க, இல்லை அவனால நடக்க முடிஞ்சா அவன் ஏன் நடக்காம இப்படி படுக்கையோட இறக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டபோது அவர்கள் நகைத்திருக்கலாம். பாருங்க, ஆனா இங்கே ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, இத்தனை வருடமாய் அந்த கொடிய வியாதினாலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம கரங்கள் செயலற்று போயிருந்த அந்த மனிதன் உடனே எழுந்து என்ன செஞ்சானா, நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமாம். நன்றி 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 அப்பா. நடக்க முடியாதவனை நடக்க வைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், அதாவது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அதை ஜெயமாய் நடந்து முடிய பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, கரங்களும் செயலற்று போனது, கால்களும் செயலற்று போனது. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இல்லையா, சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அந்த சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுக்குள்ள என்ன பண்ணுதான், அற்புத சுகத்தை கொண்டு வந்தது. அவனுடைய செயலற்று போயிருந்த, அவனுடைய முடங்கி போயிருந்த அந்த கால்களும் கரங்களும் அப்பொழுதே செயல்பட ஆரம்பித்தது. அவன் எழுந்து நடந்து செல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு யோசித்து பாருங்க. ஆனா சில நேரத்துல நாம தேவனுடைய வல்லமையை அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். நாம தேவனுடைய வல்லமையை அற்பமாய் எண்ணி விடுகிறோம். ஆனா இங்க பார்க்கிறோம், அந்த சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அத்தனை கொடிய வியாதியுள்ள அந்த மனிதனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் குணமாக்குறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, பாவங்களை மன்னிக்க இவர் யார்? ஸோ ஆண்டவர் கேட்கிறாரு, பாவங்களை மன்னிப்பது எளிதா அல்லது வியாதியை குணமாக்குவது எளிதா? சில நேரங்களில் ஒருவேளை இந்த மனிதன் இப்படிப்பட்ட கொடிய வியாதியினால பாதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம்,
அவனுடைய பாவங்கள். அவனுடைய பாவத்தினாலே நன்றாய் செயல்பட்ட அவனுடைய கரங்களும் அவனுடைய கால்களும் என்ன பண்ணிச்சான்? செயலிழந்து போய்விட்டது. சில நேரத்தில் மனிதன் ரொம்ப துணிகரமாக இருப்பான். எனக்கு பலன் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நான் கடவுளெல்லாம் தேட வேண்டியதில்லை, நான் பெரிய பலசாலி, நான் பெரிய திறமசாலி, நான் பெரிய அறிவாளியெல்லாம் நினைச்சிட்டு மனிதன் மனம் போன போக்கில் துணிகரமாய் செயல்படுவான். ஆனால் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு விரோதமாய் மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் அவனுக்கு என்ன செய்துங்க? சாபத்தை கொண்டு வருகிறது. இவன் எப்போ செஞ்ச பாவமோ தெரியல, ஆனால் இன்னைக்கு அவனுடைய கால்களும் கைகளும் சேர்ந்து போய் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் இங்க உணர்த்துறாரு, பாவங்கள். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் தேவன் காண்கிறவராய் இருக்கிறார். அவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை அவன் சிரசின் மேல தேவன் என்ன பண்ணுவாராம்? திரும்ப பண்ணுவார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, அவன் செஞ்ச பாவம் என்ன பாவம் செஞ்சான்னு நமக்கு பைபிளில் எழுதப்படலை. ஆனால் அவன் என்றைக்கோ செய்த ஒரு பாவம் அவனுடைய நன்றாய் செயல்பட்டு கொண்டிருந்த கால்களை, நன்றாய் செயல்பட்டு கொண்டிருந்த கரங்களை அது செயலிழக்க பண்ணி அந்த திமிர்வாதம் என்கிற ஒரு கொடிய வியாதியை அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இவன் இப்படி வியாதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது, ஆனா இயேசுவுக்கு அது தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, மற்றவங்களாம் நினைச்சு அவனை பார்த்து பரிதாபப்பட்டிருப்பான், ஐயோ பாவம் இப்படி இருக்கானேன்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பாவத்தினாலே வந்த சாபத்தினாலே இவன் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ள மாறி போனான் என்பதை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது என்ன பண்ணமா? நம்ம அஞ்சி இருக்க வேண்டும். ஆமா, ஏன்னா மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் தேவனிடத்துல என்ன இருக்கு? தண்டனை இருக்கிறது. அது மனிதனுக்கு என்ன கொண்டு வருமா? சாபத்தை கொண்டு வரும். பாருங்க, இங்க அவன் பார்க்கிறோம், அவன் மிக அழகாய் இருந்திருக்கலாம், அவனுடைய கரங்கள் கால்கள் மிக அழகாய் செயல்பட்டு இருக்கலாம், இல்லை? ஆனால் அவன் என்றைக்கோ செய்த ஒரு பாவம் அவனுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியை கொண்டு வந்து அவன் நடக்க முடியாத, பாருங்க, அவன் கரங்கள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எடுத்த உடனே அவன் வியாதியை குணமாக்கல. அவன் வியாதி குணமாகணும்னா அந்த பாவத்தினுடைய வேர், பாவத்தினால் உண்டான அந்த சாபத்தின் வேர் என்ன செய்யணும்? பிடுங்கப்பட வேண்டும். சில நேரத்தில் வியாதி பல விதத்தில் வருது. பலவீனத்தினால வரும், இல்லையா? ஸோ சில நேரத்தில் பிசாசு வியாதியை கொண்டு வருகிறான். சில நேரத்தில் சாபத்தினாலும் வியாதிகள் என்ன பண்ணுமா? வரும். பாவத்தினால சாபத்தினால வரக்கூடிய வியாதியை இயேசுவை தவிர வேற யாரும் குணமாக்கவே முடியாது. அந்த வியாதி குணமாகணும்னா நீ பாவி என்பதை நீ உணர்ந்த வேண்டும். பாவத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை எனக்கு வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட கொடிய வியாதி சரீரத்தில் வந்ததற்கு காரணம் நான் செய்த பாவம் என்பதை நீ உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்துக்காக நீ கதறி தேவனை நோக்கி மன்றாடும் போது ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிப்பார். அப்பதான் அந்த பாவத்தினால உண்டான அந்த சாபம் கொண்டு வந்த அந்த வியாதியின் கட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை குணமாக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, அதனால எனக்கு கால் இருக்கு, நான் எங்க வேணாலும் ஓடுவேன், ஓடக்கூடாது. எனக்கு கை இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன், செய்யக்கூடாது. ஏன்னா காலை உண்டாக்கினவர் கர்த்தர், உன் கரங்களை உண்டாக்கி இருக்கிறவர் கர்த்தர், உன் ஒவ்வொரு அவயவங்களையும் உண்டாக்கி இருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, இதனுடைய சுகம் எங்க தான் இருக்கு? ஆண்டவராண்ட தான் இருக்கு. அதனால் உன்னுடைய அவயவங்களே, அதனால தான் வேதம் சொல்லுது, நம்மை ரோமர் 12:1 பார்க்கும்போது நம்முடைய சரீரங்களை என்ன பண்ணமா? ஜீவபலியாக
தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டு. அதனால நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நீதியின் அவயவங்களாய் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை என்ன பண்ணமா ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், எனக்கு வாய் இருக்கு, என்ன வேணாலும் பேசுவேன்னா ஒரு நாள் வாயே வராமல் போயிடும். ஆமாம், எனக்கு கால் இருக்கு, என் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் திரிவேன், என்னை யாரும் அடக்க முடியாதுன்னா காலே வராது போயிடும். சரியா? ஆமாம், என் கை இருக்கு, நான் என்ன வேணாலும் அநியாயம் பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், யாரை வேணாலும் அடிப்பேன், எதுக்கு வேணாலும் பயன்படுத்துவேன்னா கையை செயல்படாமல் போயிடும். நம்ம பார்க்குறோம் இங்கே இல்லை அவனுடைய. அதனால தான் ஆண்டவரே அந்த வியாதி எதனால் வந்தது என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்றாரு, அதாவது உன் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, அவ்வளோ பெரிய பாவி அவன். அவனுடைய பாவத்தினால வந்த சாபம் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அவனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவியை பார்த்து ஆண்டவர் எவ்வளோ நேசத்தோட ஆண்டவர் பாருங்க அந்த வார்த்தையை சொல்றார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருத்தர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனுடைய பாவத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறார் ஒழிய பாவியை தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். நீ ஒரு பெரிய பாவியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ மனம் திரும்புவதற்கு தேவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமா, ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையில நீ நிலையற்று அலைகிறதற்கு, வேதனையோடு கண்ணீரோட துக்கத்தோட இன்னைக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நீ தள்ளப்பட்டிருக்கிறதற்கு ஒருவேளை உன் பாவம் உனக்கு காரணமாயிருக்கலாம். ஒருவேளை உன் பாவத்தை யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவராகிய இயேசுவுக்கு உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை இன்னைக்கு நீ பாவம் செய்த நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி துணிகரமா நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனா பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஒருவேளை தேவனுடைய இரக்கம், ஆண்டவர் உன் மேல வச்ச மனதுருக்கம், நீ அழியாம நீ குணப்படுவதற்காக அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபத்துக்கு நீ ஒருவேளை தப்பித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஏன்னா நீடிய பொறுமையுள்ளவர். ஆண்டவரே நாம மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சில நேரத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஒருவேளை மனிதன் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உடனே அவனை அழிக்கணும்னு நினைச்சா, அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அழிக்கணும்னு நினைச்சா இந்த பூமியில ஒருத்தனும் உயிரோட இருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய தயவுள்ளவராய் பொறுமையுள்ளவராய் இருக்கிறாராம். ஏன்னா எந்த மனுஷனும் அழிக்கப்படணுன்றது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. அவன் மனம் திரும்பி நீதிமானாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் பரலோகத்துக்கு வரணுன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் ஏக்கமுமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, அதாவது மனிதன் சில நேரங்களில் தேவனுடைய பொறுமை என்ன நினைக்கிறான்னா அசட்டை பண்றான். பிரசங்கில 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அதான் சொல்றார் இல்லையா, அவன் நீடிய அந்த தேவனுடைய தயவை அசட்டை பண்ணி என்ன செய்யறானா துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு சடிதியான நேரத்தில், நினையாத நேரத்தில் அவனுக்கு அழிவு என்ன பண்ணுமா வரும். ஆக பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எந்த பாவமானாலும் இயேசு மன்னிக்க வல்லவர். அல்லேலூயா. ஆமா, பாவம் மன்னிக்கப்படலைன்னா அதனால என்ன வருமா, கொடிய வியாதி ஏற்படக்கூடும். பாருங்க, இங்க பாவத்தினாலே இவன் கொடிய வியாதியில் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் உன் கையை நீட். பாருங்க, அங்க கையை நீட்டுன்னு சொன்னாரு, இங்க சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அந்த வீட்டுக்கு போ என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குணமாக்க முடியுமா முடியாதா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் மட்டும் சுகத்தை தருகிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே சுகமுள்ளவராய் மாற்றுகிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஆமா,
யார் தான் நம்ம சுகமாக்க முடியும்? இயேசு தான் நம்மளை சுகமாக்க முடியும். வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். நம்ம சுகமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம இந்த பூமியில பாக்கியவானாய் பாக்கியவதியா இருக்கணும். ஆனா மனிதனுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் சில நேரத்துல அந்த சுகத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை தடுத்து அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு கண்ணீரை, வியாதியை, வேதனையை வரவழைக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, அந்த நீ உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரே ஒரு வினாடியில அவனை குணமாக்கி அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து என்ன சொன்னாரா? தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொன்ன வார்த்தை என்னதுங்க? தலித் தாகுமி. அது சீரிய பாஷை. ஆண்டவர் அங்க சீரிய பாஷையில சொல்ற தலித் தாகுமி அப்படின்னா என்ன அர்த்தமா? சிறு பெண்ணே எழுந்திரு. அல்லேலூயா. ஆனா இவ எழுந்திருக்கிற நிலைமையில இருக்கா? இந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ என்ன பண்ணிட்டா? மரித்து போய்விட்டான், செத்து போயிட்டான். அவருடைய தகப்பன் இயேசுவிடத்துல வந்து தன் மகளை குணமாக்கும்படி இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான் இல்லையா? அப்ப இயேசு அவனோடு கூட போய் கொண்டிருக்கிறார். இப்ப போன அந்த இடத்துல பார்க்கிறோம், அவ செத்துட்டான். எல்லாரும் என்ன பண்றார்களாம்? அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடு ஃபுல்லாவே ஒரே துக்க வீடு. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த காலத்துல யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, அதாவது உறவினர்கள் மட்டும் இல்லையா, அழறதுக்குன்னே கூலி பொருத்தி சிலர் என்ன பண்ணுவார்களாம்? அழைத்து வருவார்கள். அவங்க ஒப்பாரி வச்சு என்ன பண்ணுவாங்களாம்? அழுவார்கள். அதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்களாம். இப்ப கூட கிராமங்கள்ல சில ஆட்கள் அதுக்குன்னே இருப்பாங்க பாருங்க. ஆமா, இல்ல வயசானவங்க மட்டும் இல்லை, வாலிப பிள்ளைங்க கூட இருக்காங்க இல்ல, ஒப்பாரி வச்சு அழறது. ஆனா எதை வச்சு அழுவாங்க? அவரை பத்தி என்ன, இவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நினைச்சிட்டு இல்ல, அங்க போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம நினைப்போம், ஐயோ பாவம், ரொம்ப அதாவது பாசத்தோட அழறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது பாசத்தோட வர கண்ணீர் இல்லை. அது என்னதுங்க? வீட்டில் இருக்கிற பிரச்சனை, எப்போ நடந்த பிரச்சனை, அவங்க வீட்டுக்கார் செஞ்சது, அவங்க மாமனார் செஞ்சது, மாமியார்லாம் செஞ்சுட்டு இதான் சமையன்னு போய் அங்கே என்ன பண்ணோம்? அழுதுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிற கூட்டம் அந்த நாட்களில் இருந்துதான். யூதர்களில் அப்படி இருப்பாங்களாம். அப்போது இங்கே எல்லாம் ஒப்பாரி வைக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள், உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், நண்பர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா இவ ஒரு சிறு பெண்ணாலும் ஏறக்குறைய 12 வயதுள்ள பெண். இவன் மறிச்சிட்டா, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பா அங்க வருகிறார், வந்து சொல்றாரு, அவ மறிக்கவில்லை, என்ன செய்யறா? நித்திரையா இருக்கிறா. எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? நகைத்தார்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் சிரிச்சாங்களாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? நகைத்தார்கள். ஆண்டவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, தலித்தாகுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு சின்ன வார்த்தை தலித்தாகுமே என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய அந்த சின்ன வார்த்தை மரித்து போன அவளுக்குள்ள எதை கொண்டு வருதுங்க? ஜீவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி, 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 நன்றி. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சொத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சொஸ்தமானானே,
சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. இல்ல இது செத்து போயிட்டா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவ என்ன பண்றா, என்ன பண்றா, நித்திரையா இருக்கிறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆண்டவருக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், தழுத்தாகுமி என்று சொன்னபோது மரித்து போன அவளுக்குள்ள மறுபடியும் என்ன உண்டானதா, ஜீவன் உண்டானது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நர்சம்மா வெட்டின்னு போய் காட்டியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, செத்துச்சுங்க, இதை அடக்கம் பண்ணுறதுக்கு உடனே என்ன பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம டாக்டரேட் போய் காட்டினா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்க்குறோம் ஒரு வார்த்தை, அந்த தழுத்தாகுமி என்று சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தை பார்க்குறோம். அங்கே பாருங்க, எழும்ப முடியாத இருந்த, நடக்க முடியாத இருந்த, பேச முடியாம இருந்த, பார்க்க முடியாம இருந்த அவளுடைய சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை அவளுக்கு எல்லா அவயவங்களிலும் அற்புதத்தை செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் சரீரத்தில் கூட சில அவயவங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை பார்க்க முடியாம இருக்கலாம், ஒருவேளை கேட்க முடியாம இருக்கலாம், ஒருவேளை பேச முடியாம இருக்கலாம், ஒருவேளை நடக்க முடியாம இருக்கலாம், ஒருவேளை எத்தனையோ வருடங்களாய், எத்தனையோ மாதங்களாய் உங்கள் சரீரத்தில் சில பலவீனங்களினால நீங்க பிடிக்கப்பட்டவர்களாய், ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க, அன்றைக்கு அற்புதத்தை செய்த அதே தேவ வல்லமை இன்றைக்கு இந்த ஆலயத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, செத்து போனவளுக்குள்ள எதுவும் இல்லை, பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஸோ ஆனால் ஆண்டவருடைய அந்த வார்த்தை பாருங்க, ஸோ அவளுடைய எல்லா அவயவங்களுக்குள்ளும் ஜீவனை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமாம், பைபிளில் பார்க்குறோம் இல்லை, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மரித்து போன வாலிபன் பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. ஆண்டவர் போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வாலிபனே என்ன பண்ண, எழுந்துரு. ஒரு வார்த்தை தான், வாலிபனே எழுந்துரு. மரித்து 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளான லாசருவின் கல்லறையில் போய் ஆண்டவர் சொல்றார், லாசருவே வெளியே வா. பாருங்க, அந்த ஒரு வார்த்தை, வெளியே வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எழுந்துரு என்று சொன்ன ஒரு வார்த்தை இல்ல, இங்கே தழுத்தாகுமி என்று சொன்ன ஒரு வார்த்தை. பாருங்க, அந்த மரித்து போன அவளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள என்ன உண்டாக்கினதா, அது ஜீவனை உண்டாக்கினது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அதனால சில நேரத்தில் உங்க சரீரத்துல கூட சில பலவீனங்கள் வரலாம், சில வியாதிகள் வரலாம். ஆனா நீங்க மருத்துவரை நாடி போகிறதை விட பரம வைத்தியராகிய தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, டாக்டர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க உலக பிரகாரமான அவங்களுடைய மருத்துவத்தில் அது குணமாக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஒருவேளை. ஆனா நம்முடைய தேவனால எல்லாம் கூடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், எத்தனை அவருடைய வல்லமை எத்தனை பெரியதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க பார்க்கிறோம், அந்த ஒரு வார்த்தை மரித்து போன அவளை என்ன செஞ்சுதான், ஜீவனோட எழுப்பினது. நீங்க அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், முதல்ல நகைச்சாங்க, இப்ப என்ன பண்ணாங்களாம், பிரமித்தார்கள். ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிற
அற்புதங்களை கண்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம்? பிரமிக்கிறார்கள். ஆமாம், அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சாதாரணமான காரியங்கள் அல்ல. ஒருவேளை நம்ம இங்கே சொன்ன வார்த்தைகளை நான் வாசிப்போம், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதத்தில், உங்கள் குடும்பத்தை பார்த்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் அவர் அற்புதத்தை அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மரித்து போனவர் அல்ல, அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம வியாதியோடு இருப்பதோ, நாம பலவீனத்தோடு இருப்பதோ, நாம சாபத்தில் இருப்பதோ, நாம வியாதியில் இருப்பதோ தேவனுடைய சித்தம் அல்ல. சிலர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் இப்படியே இந்த வியாதியிலிருந்து செத்து போவது உமக்கு சித்தமானால் நான் செத்து போறேன் ஆண்டவரே. அப்ப நீ அப்படிதான் செத்து போவ, வேற வழியே இல்லை. ஏன்னா நீ தான் சொல்ற இல்லை, இப்படியே இருந்து செத்து போவது உமக்கே சித்தமானால். நோ, ஆண்டவரே கேட்கணும், நான் சுகமாக வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்க. ஆமா, நான் இப்படி கடல்ல, இப்படி சாபத்துல, ஆண்டவர் இப்படி வறுமையில, இப்படி தரித்திரத்தில் இருப்பது உமக்கு சித்தம் அல்லப்பா ஆண்டவரே, நான் சுகமாய் வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை தேவன் என்ன பண்றாராம்? காண்கிறார். ஆமா, இன்னும் பைபிள்ல நிறைய இருக்கு. ஆண்டவர் சீஷர்களோட படகுல போயிட்டு இருக்காரு, கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமாய் வீசுகிறது. சீஷர்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம், அவ்வளோதான் நம்ம சாக போகிறோம், இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. பேதுரு போய் எழுப்பி சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? அவர் கேட்குறாரு, ஏன்பா நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்போ பேதுரு முடிவு பண்ணிட்டார், இனிமேல் நம்ம தப்புறதுக்கு வழியே இல்லை. சில நேரத்தில் நம்ம ஆட்கள் கூட அப்படி தான், விசுவாசம் பெருசாக இருக்காது. என்ன பெருசாக இருக்கும்? அவிசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்க. இல்லை, சிலர்லாம் விசுவாசமே இருக்காது, சின்ன பிரச்சனைனா கூட உடனே என்ன ஆகும்? பெரிய அவிசுவாசம். இல்லை, நம்ம தப்பவே முடியாது, நம்ம பிழைக்கவே முடியாது, இந்த கடனை அடைக்கவே முடியாது, இந்த வியாதியிலேருந்து சுகமே ஆகாது. அந்த அக்கா கூட இந்த வியாதியில் தான் செத்து போயிட்டாங்க. இல்லை, இப்படிலாம் பாருங்க நிறைய காரியங்களை, அதாவது அவிசுவாசமான வார்த்தைகள். இல்லையா, அவன் நினைச்சான் நம்ம இன்னைக்கு சாவதான் போகிறோம். இன்னைக்கு யாரு? ஆண்டவரோட இருந்த சீஷர்கள். அவங்க நினைக்கிறாங்க இனி நம்ம தப்புறதுக்கு வழியே இல்லை. ஆனால் ஆண்டவர் எழுந்து அவங்கள கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலாய் இரு. ஒரே ஒரு வார்த்தை தான், 2 வார்த்தை சொல்ற, இறையாதே, அப்புறம் என்ன செய்யற? அமைதலாய். கடலை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இறையாத கடலை. அல்லேலூயா. கடலுக்கே கட்டளை இறாரு பாருங்க. என்ன பண்ணு? இறையாது. அப்படின்னா என்ன? அமைதியாயிரு, நீ கொந்தளித்தது போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, கடலை பார்த்து நம்ம சொல்ல, நம்மலாம் கடல் கிட்ட போனாலே என்ன பண்றோம்? அலையை பார்த்து பயந்து ஓடி வரும். ஒருவேளை கப்பல்ல போறப்போ அந்த மாதிரி ஒரு கடல் கொந்தளிச்சுது, சுனாமி மாதிரி ஒரு கடல் கொந்தளிச்சதுன்னா நம்ம விசுவாசம் எங்க போயிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடலை பார்த்து பேசுறாரு, இறையாத கடலை அமைதியா இரு. ஏன்னா அதுக்கு தெரியும் தன்னை படைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. அதாவது மனுஷனை தவிர இந்த உலகத்துல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுதுங்க? கீழ்ப்படுகிறது. ஏன்னா காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். அதனாலதான் அவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு காற்றும் நின்றது, கடலும் என்ன பண்ணிருச்சு? அமைதியானது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அதால செயல்பட முடியாது. சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில கூட கடும் காற்று, இல்லை பலத்த காற்று, சுயல் காற்று, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை, ஆனா ஆண்டவர் சொன்னா ஆகும். அவர் கட்டளையிட்டா என்ன செய்யும்? நிற்கும். பைபிள்ல வாசி பாருங்க, மனுஷன் தான் கீழ்ப்படிய மாட்டான், மனுஷன் தான் விசுவாசிக்க மாட்டான். ஆனா ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் இல்லையா, மீனுக்கு கட்டளையிடுறாரு,
யோனாவை போய் முழுங்குன்றாரு. என்ன பண்ணுது? போய் முழுங்குது. மறுபடியும் சொல்கிறார், அவனை பாவம் எடுத்துன்னு போய் கரையில் என்ன பண்ணிடு, விற்று. அது கொண்டு போய் எங்கே விட்டு வருது? கரையில் விட்டு வருது. என்னங்க குதிரையாது? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அந்த தேவனுடைய சிருஷ்டிப்புகள் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வாறு கீழ்ப்படுகிறது. ஒரே நாளில் ஒரு இரவில் ஒரு பெரிய நினிவே பட்டணத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், யோனாவுக்கு நிழல் உண்டாக்குறதுக்கு ஒரு பெரிய மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உண்டாக்குகிறார். ஆமனுக்கு சரி, பெரிய ஆமனுக்கு சரியை உண்டாக்கிறார். ஒரு நைட்லையா முளைஞ்சி புருஷாகி காலையில் வெயில் வருது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நிழலில் உட்காந்துங்கிறார். அல்லேலூயா. அதுவும் கீழ்ப்படியாத போன யோனாவுக்கே வெயில் படக்கூடாதுன்னு ஆண்டவர் பாருங்க, ஒரு இரவில் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் ஒரே ஒரு வினாடியில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கலாம், ஒருவேளை புயல் வீசி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரில் கவலையில் வேதனையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் பயப்படாதிருங்க. அன்னைக்கு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை, செழிப்பை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, உயர்வை தேவன் உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ வருஷமாக நடக்காத தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இன்றையிலிருந்தே தேவன் அதை செய்ய தொடங்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. வழியே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்காகவே ஒரு அற்புதமான வழியை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கே கர்த்தர் உன் மகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய துவங்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு இரவில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில இத்தனை பெரிய அற்புதங்கள் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்னாரு, சுத்தமாகு. குஷ்டரோகி என்ன பண்ணா, சுத்தமானான். இரண்டாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது சொல்லுங்க, கையை நீட்டு. சூம்பின கையுடைய மனிதன் அங்கே மறு கையை போல அவனுடைய கை சுஸ்தமானது. மூன்றாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு, வீட்டுக்கே போ. இல்லை, நடக்க முடியாத மனுஷன் இப்ப படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து என்ன பண்ணா, நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொன்னார், தலுத்தாகுமி. மரித்து போன சிறு பெண் உயிரோட கூட எழும்பினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மரித்த லாசருவே வெளியே வா என்று சொல்லி உயிரோட எழுப்பினவர். மரித்த பாடையில் அடக்கம் பண்ணப்படும்படி கொண்டு போகப்பட்ட அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவரே எழுந்திரு என்று சொல்லி அடக்கம் பண்ணப்பட வேண்டியவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பாருங்க, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி மார்க் 4:39 அங்கே சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டு காற்றுக்கு கட்டளையிட்டு அமைதியை உண்டாக்கினவர் நம் தேவன். அல்லேலூயா. அவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? எனக்கு செய்வாருன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாருன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா.